நீக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் அப்படிங்கிறவர் கோச்சாரத்தில் இது காலகட்டங்களில் 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் இருப்பதனால் பாக்கியம், தொழில் மற்றும் காரகத்துவத்தில் 5ஆம் இடம் குழந்தைகள். அப்போ அந்த தொழில் அமைத்து கொள்வது, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் தொழில் அமைத்து கொடுப்பது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஏதாவது அவர்களை பேச, மாறாக அவர்கள் உங்களை பேச. இப்போ அவர்கள் உங்களை பேசும் பொழுது, நான் அவர்கள்னு சொல்றது இங்க உங்களுடைய செகண்ட் லைஃப் சொல்றேன். அவர்கள் உங்களை பேசும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு, அதாவது செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருக்கிறது. இப்போ நீங்கள் அவர்களை பேசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வழக்கத்தை விட கொஞ்சம் செலவுகள், அதாவது விரயம்னு சொல்லலாம், இல்லைன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் கூடுதலாகும். இந்த பக்கம் அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், கொஞ்சம் வார்த்தைகளை நீங்கள் பவ்யமாக, கொஞ்சம் நீங்கள் லயமாக, நயமாக, அப்படிலாம் இல்லைன்னா அமைதியாக, பேசாமல் அமைதியாக இருப்பது பெரிய புத்திசாலித்தனம். ஆனால் மேஷராசிக்காரர்களால் அது போல் இருக்க முடியாது. ஏன்னா ராசியாதிபதி செவ்வாயே ஒரு சூடான கிரகம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன்னா மெடிடேஷன், தியானம் பண்ணி உங்களுடைய வீரியத்தையும் கோபத்தையும் கண்ட்ரோல் செய்து கொண்டு, வேகத்தை குறைத்து கொண்டு, விவேகத்தை நீங்கள் அதிகரித்து கொள்வது, அதற்குண்டான உணவு முறைகள், பயிற்சிகள், சாத்வீகமான உணவு எடுத்துக்கொள்வது, இதை மட்டும் நீங்கள் ஜனவரி மாதம் 18 தேதி வரை புத்திசாலித்தனமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்வது தான் பெஸ்ட். இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை. இப்போது நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது, நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும்.